வணக்கம் நண்பர்களே. பங்குச்சந்தையில் வெற்றி பெறணும்னா ஒரு முக்கியமான ரூல் இருக்குது. நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட பிஸ்னஸில் தான் பணம் போடணும். வாரன் பஃபட் மைக்ரோசாஃப்டில் முதலீடு பண்ணல, ஆனால் அவர் வாஷிங்டன் போஸ்ட்டில் பண்ணார். ஏன்னா அவர் அந்த பத்திரிகையை டெலிவரி பண்ணி அந்த பிஸ்னஸ் பற்றி புரிஞ்சுக்கிட்டாரு. நம்மளும் அப்படித்தான் பண்ணணும். நம்மை சுற்றி உள்ள ப்ராடக்ட்ஸ், நம்ம குடும்பத்தோட அனுபவம் மூலமாக நல்ல கம்பெனிகளை கண்டுபிடிக்கலாம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை கண்டிப்பாக படிக்கணும். ப்ராடக்ட் நல்லதுனா மட்டும் போதாது, விலை அதிகமாக இருந்தால் காத்திருக்கணும். நியாயமான விலை வந்தோடனே வாங்கலாம். அதுவும் தெரிந்த கம்பெனினால நீங்கள் அனலைஸ் பண்ணுறதை விடக்கூடாது. சத்யம் கம்ப்யூட்டர்ஸை நினச்சி பாருங்கள். உச்சத்தில் இருந்ததும் ப்ரொமோட்டர் செல் பண்ணிவிட்டு எம்ப்ளாயீஸுக்கு கடைசியாக லாஸ் தானே. இப்போ ஒரு டிஃபென்ஸ் இன்வெஸ்டர் மாதிரி நடந்துக்கணும். உங்களால் மாதம் 5000 ஈக்விட்டிக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா 2500 நிஃப்டி இடிஎஃப்லையும் பேலன்ஸ் உங்களுக்கு புரிஞ்ச பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபிஷர் அண்ட் கேரட் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணி. இந்த மாதிரி அப்ரோச் பின்பற்றினா ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் மூமெண்ட்ஸில் கவலைப்படணும்னு தேவையில்லை. நீங்கள் மார்க்கெட்டை எப்போ ஜட்ஜ் பண்ணுவீங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதனால் நான் மார்க்கெட்டில் நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது, எனக்கு கிட்டேயும் பிரச்சனை இல்லை, கான்ஃபிடென்ட்லேயே சொல்ல முடியும். அப்படின்னா எல்லா பணத்தையும் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டுடலாமா? இல்லை, உங்ககிட்ட இப்போ சொல்ல போகிற கண்டிஷன்ஸ்லாம் ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் 100% ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு இஎம்ஐ இல்லை, ஒரு வருட செலவுக்கான எமர்ஜென்சி ஃபண்ட் உங்கள்கிட்ட இருக்குது, உங்கள்கிட்ட வீடு இருக்குது, குறைஞ்சபட்சம் 10 வருஷம் காத்திருப்பீங்க. 2008 கிராஷில் ஸ்டாக்ஸை விற்கலை, கிராஷில் கூட ஸ்டாக்கை வாங்குவீங்க. மார்க்கெட் ஃபால் ஆகும்போது அமைதியாக தூங்க முடியும். இதுக்கு எல்லாமே பேனிக் ஆகி பெயில் அவுட் பண்ணுறதுனா 25% ஈக்விட்டியில் போதுமானது தான். இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நவம்பர் 2011 ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் 190 10 பைசாவில் இருந்துச்சு. 1 lakh ஃபுல் ஈக்விட்டி போட்டிருந்தீங்கன்னா ஜூலை 2012 1.38 lakhs டிவிடெண்டோட கிடச்சிருக்கும். 25% ஈக்விட்டி ப்ளஸ் 75% பாண்டில் போட்டிருந்தீங்கன்னா 1.1 lakhs. சேம் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், ஆனால் ஃபுல் ஈக்விட்டி போட்டிருந்தா 3 டைம் நல்ல ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். ஆனால் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கும் டீசென்ட் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். இதை எஸ்பிஐ, பிஓபி, கர்நாடகா பேங்க்லையும் பண்ணியிருக்கலாம். ஓபிசி ஒரு கவர்மெண்ட் பேங்க் ட்ரஸ்ட் ஒத்தினா ரைட் டைமில் ரைட் ப்ரைஸில் வாங்கினா ஈவன் டிஃபென்ஸ் இன்வெஸ்டருக்கும் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். நமக்கு முக்கியமானது நம்ம தெரிந்த விஷயங்களை முதலீடு பண்ணணும். கொஞ்சம் சிந்தனை, நிறைய பொறுமை நம்ம வாழ்க்கையே மாற்றிடும்.